ராமநாதபுரத்தில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த தலைமை காவலருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 30 லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக வழங்கியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டணம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் மகேஷ்குமார் கோப்பேரி மடம் பகுதியில் நள்ளிரவில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருந்தவர்களை தடுத்து டிராக்டரை பறிமுதல் செய்துள்ளார். பின்னர் கோப்பேரி மடத்திலிருந்து தேவிப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு டிராக்டரோடு சேர்த்து அவர் மணலையும் எடுத்து சென்றபோது பெருவயல் என்னும் இடத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து டிராக்டரின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தலைமை காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தலைமை காவலர் மகேஷ்குமார் உயிரிழந்த துயர செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார்.